ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கலையரசியம்மா வைக்கிற கறிக்குழம்புக்கு ஈடு இணை இல்லைங்க. வாங்க கலையரசியம்மா அந்த கறிக்குழம்பை எப்படி தான் வைக்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டன் வாங்கி நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி கழனி தண்ணியில் நல்லா 4 விசில் விட்டு நச்சுன்னு இறக்கி வச்சுக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு செக்கிலாட்டின சுத்தமான நல்லெண்ணெய் மணக்க ஊற்றி பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் எல்லாத்தையும் போட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா 2 துண்டாக வெட்டி போட்டு கருவேப்பிலை, ஃப்ரெஷ் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு கொஞ்சமாக தக்காளி பழத்தையும் போட்டு தேவையான உப்பையும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்குன்னு கலையரசியமாக வதக்கிக்கிட்டாங்க. வதக்கும் போதே மட்டன் சேர்க்கறதுக்குள்ளேயே அவ்வளோ வாசனைங்க குழம்பு. கலையரசியம்மா கறி குழம்பு நான் சும்மா சொல்லலைங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி மட்டன் குழம்பு வச்சு பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாத்துலேயும் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிக்குங்க. வதக்கிட்டு சோம்பு போட்டு கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சுக்கோங்க. அதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் அந்த தேங்காய் விழுது அதில் போட்டு நல்லா கிண்டுங்க. மீதியை லாஸ்ட்டில் ஊற்றிக்கலாம். வேக வச்ச மட்டன் தூக்கி அதில் ஊற்றுங்க. ஊற்றி நல்லா கிண்டி தேவையான தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் பார்த்துட்டு தட்டை போட்டு முடிடுங்க. நல்லா குதிச்சதுக்கப்புறம் மீதி இருக்க தேங்காய் அலசி ஊற்றி ஒரு கொதிச்சோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை போட்டு சுட சாத்தை போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னு வச்சுங்க, வேறு